ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நீங்க பாத்திருப்பீங்க. இந்த ஸ்குவாட் வந்து ஓகேவா இருக்கா இல்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிருக்கலாம்னு தோணுதா? இந்த ஸ்குவாட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் சாய் சுதர்ஷனுக்கான ஒரு ஸ்கோப். இப்ப சாய் சுதர்ஷன் கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் 50-50 தான். அவர் வந்து நல்ல டேலண்ட் இருந்தும் அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ண வேண்டியதா இருக்குன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து 2 ஸ்குவாட்லயுமே பிக் ஆகாம இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் bowlers they have made a very good decision. பும்ரா இல்லாத குறைக்கு யாருக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இந்த டோர்னமெண்ட்ல அவங்களுக்கு க்ரூம் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி வாஷிங்டன் சுந்தர் 2 இடத்துலயுமே அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. பட் விளையாடுவாரான்னு தெரியல. பட் வைஸ் கேப்டனுக்கான பொசிஷன் வந்து கண்டிப்பா T20ல வந்து ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு போயிருக்கணும். இல்ல அட்லீஸ்ட் 50 ஓவர்லயாவது ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு அந்த ஒரு பொசிஷன் கொடுத்து அவரை க்ரூம் பண்ணிருக்கலாம் அப்படிங்கறத என்னுடைய. சோ ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஃபார்மேட்லயாச்சும் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கணும். சுப்மன் கில்ல நான் வந்து இப்பவும் குறைச்ச இடம் போடல, ஓகேங்களா. ரெண்டாவது அவர் ஒரு கேப்டன்சி மெட்டீரியலா என்னால உண்மையிலே பார்க்க முடியல. அவ்வளவு சப்போர்ட் கொடுத்து இப்பவே அவரை க்ரூம் பண்ணிட்டு வரணும்ன்ற அவசியம் இல்லை. இப்ப KL ராகுல் மாதிரி ஒரு காலத்துல அவர் வந்து எல்லா பொசிஷன்லயும் ஆடுவாரு, கீப்பிங் வேற பண்ணார். இப்படி ஒரு இன்டிஸ்பென்சபிள் ஒரு எடுக்கவே முடியாத ஒரு பிளேயருக்கு நீங்க ஒரு கேப்டன்சியும் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல ஒரு நியாயம். பட் கேப்டன்சி கொடுக்கறதுக்காகவே நான் சுப்மன் கில் உள்ள கொண்டு வரேங்கிறது என்னால இப்போ ஏத்துக்க முடியல. மோரோவர் அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கும்போது வருண் சக்கரவர்த்தி எனக்கு உண்மையிலே ஒரு சின்ன வருத்தம் தான். ஏன்னா அவர் ரொம்ப நல்லா போலிங் போடுறாரு. ஒரு காலத்துல வாஷிங்டன் சுந்தர் வந்து பெங்களூர்ல எல்லாரும் அடி வாங்கி இருந்தப்போ அவர் மட்டும் கம்மி எக்கனாமியில போட்டுருந்தாரு. அதே மாதிரி இப்ப இவர் போடுறாரு. பட் அகைன் காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கு. இப்ப இந்த T20 ஸ்குவாட் பெட்டரா இருக்கா இல்ல ODI ஸ்குவாட் பெட்டரா இருக்கா? இல்ல பஸ் ரெண்டுமே அந்தந்த ஃபார்மேட்டுக்கு ஏத்த மாதிரியான ஸ்குவாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல ரியான் பராக்ன்ற ஒருத்தருடைய பிக்க தவிர டூபே அகைன் திரும்பி அதே புராணம் தான் நான் பட போறேன். He is also overrated. அவரை ஏன் இன்னமும் டீம்ல பிடிவாதமா வச்சிருக்காங்கன்னா ஹர்திக் பாண்டியா இன்ஜுரி. ஸ்ரேயஸ் ஐயர் செலக்ட் ஆனதுக்கான ரீசன் கௌதம் கம்பீர் அவரை பேக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர்கிட்ட இம்மென்ஸ் டேலண்ட் இருக்குன்னு பாக்குறாரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், சுப்மன் கில்லுக்கு முன்னாடியே KL ராகுலுக்கு ஈக்குவலண்டா அடுத்த கேப்டன்சி மெட்டீரியல்னு பார்க்கப்பட்டவர் ஸ்ரேயஸ் ஐயர். இப்போ 3 ODI 3 T20 நடக்குது. இதுல எத்தனைக்கு எத்தனை வின் பண்ணுவோம்? T20ல I see it as 1-2. இந்தியா 2 அவங்க 1 ஜெயிப்பாங்க. கண்டிப்பா ரெண்டுமே டோர்னமெண்ட் நம்ம கப் அடிச்சிருவோம். பட் அது 2-1 இல்ல 3 வாஷ் அவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 டே வாஷ் அவுட். T20ல ஒரு மேட்ச் அவங்க ஜெயிப்பாங்க. வெல்கம் டு கிரிக்கெட் ஒலி. நான் உங்கள் ஈஸ்வர். இந்தியா வந்து ஸ்ரீலங்கா டூர் போறாங்க. இதோட ஹெட் கோச்சா இப்போ BCCI வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி இப்ப பொறுப்பேற்கிறாரு. இந்த சீசனோட அவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீர். அவர் தலைமையிலான ஒரு 2 அணி வந்து ஸ்ரீலங்கா போறாங்க. ஒன்னு T20 ஃபார்மேட்டுக்கும் அண்ட் தென் ஒன்னு வந்து ODI ஃபார்மேட்டுக்கு, ரெண்டுத்துக்குமே போறாங்க. சோ இந்த டீம் அனலைஸ் எப்படி இருக்கு, அவரோட டீம் செலக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம கிட்ட கிரிக்கெட் வெங்கட் பிரசாத் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் சார். ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நீங்க பாத்திருப்பீங்க. இந்த ஸ்குவாட் வந்து ஓகேவா இருக்கா இல்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிருக்கலாம்னு தோணுதா? இல்ல பாஸ், அதாவது நம்ம T20 வேர்ல்டு கப் ஆரம்பிக்கும் போதே சொன்னோம், கொஞ்சம் அந்த ஸ்குவாட் பிக்ல எனக்கு ஒரு 60-40 மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் தே மேட் அ வண்டர். ஆக்சுவலி தே பிளேட் வெரி வெல். ஆனா அதே மாதிரி இந்த ஸ்குவாட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் சாய் சுதர்ஷனுக்கான ஒரு ஸ்கோப். இப்ப சாய் சுதர்ஷன் கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் 50-50 தான். அவர் ஒரு சூப்பரான பிளேயர்னா கூட அந்த ஓப்பனிங் ஸ்பாட்டுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட போட்டி இருப்பதனால் அவர் வந்து நல்ல டேலண்ட் இருந்தும் அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ண வேண்டியதா இருக்குன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து 2 ஸ்குவாட்லயுமே பிக் ஆகாம இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் தான். அப்புறம் ஹர்திக் பாண்டியாவோட அந்த கேப்டன்சி பிக் எடுக்காம இருக்கிறதுக்காக அவங்க சொல்ற ரீசன் எனக்கு கொஞ்சம் கன்வின்சிங்கா இருக்கு. பட் அடுத்த இடத்துல சுப்மன் கில்லா அப்படின்ற கேள்விக்கு எனக்கு மறுபடியும் வந்து சில விடைகள் தேவைப்படுது. ஸோ எனக்கு அதுல ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் bowlers they have made a very good decision. பும்ரா இல்லாத குறைக்கு யாருக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இந்த டோர்னமெண்ட்ல அவங்களுக்கு க்ரூம் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி வாஷிங்டன் சுந்தர் 2 இடத்துலயுமே அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. பட் விளையாடுவாரான்னு தெரியல. ஏன்னா நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு அக்சர் பட்டேலும் கூட இருக்காரு. ஸோ அக்சர் பட்டேலுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படும். ஒரு வேர்ல்டு கப் வின்னிங் டீம்ல அவர் இருந்ததுனால ஒரு நல்ல நாக்கும் ஆடி இருக்காரு 47. அதனால வாஷிங்டன் சுந்தருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். bowlers பிக் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பட் பேட்ஸ்மென்ஸ் ருத்ராஜ் கெய்க்வாட் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு.
ஓகே. 2வது இடத்துல சுமன் கில் தான் கொஞ்சம் வருத்தம் அப்டின்னீங்க. அவர் இல்லாம அதுக்கு 2nd பொசிஷன்ல யாருக்கு குடுத்திருக்கலாம்? பாஸ் அதாவது நீங்க 2 இடம் பார்க்கலாம். ஒண்ணு வந்து இவங்க சூரியகுமார் யாதவுக்கு வந்து கேப்டன்சி குடுக்கணும்னு நினைக்கிறதுல எனக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஹர்திக் பாண்டியா வந்து பாத்தீங்கன்னா, சில பெர்சனல் ரீசன்ஸ்க்காகவும், அவருடைய இன்ஜூரி கன்சர்ன்ஸ் இருக்கிறதுனாலயும் அவர் கேப்டன்சி பிரஷர் குடுக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க நினைச்சது ஒரு வேலிடான பாயிண்ட். ஏன்னா கேப்டன்சின்னு இருக்கும் பொழுது நீங்க தொடர்ந்து விளையாடணும். 2வது அவருக்கு வயசும் இருக்கு இன்னும். இப்ப நீங்க வந்து இன்னும் ஒரு 2 வருஷம் அதாவது ஹர்திக் பாண்டியா இப்போ ஒரு பெர்சனல் கன்ஸ்ட்ரெயின்ட்ல வெளில வந்துட்டு இருக்காரு. சோ கொஞ்சம் அதுக்கான ஸ்பேஸும் அந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸ்க்கான ஸ்பேஸும் அவருக்கு நீங்க குடுக்கணும். அதே சமயத்துல அவர் கொஞ்சம் இன்னும் ஃபிட்டா அந்த இன்ஜுரி பயமே இல்லாத அளவுக்கு அவர் வர வரைக்கும் அவரை வந்து ஒரு பிளேயரா நீங்க ரீடைன் பண்ணிட்டு 2026ல நடக்கக்கூடிய அந்த T20 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் அவரை நீங்க கேப்டனா ப்ரொமோட் பண்ணதுக்கான வயசு இருக்கு. பட் வைஸ் கேப்டனுக்கான பொசிஷன் வந்து கண்டிப்பா T20ல வந்து ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு போயிருக்கணும். இல்ல அட்லீஸ்ட் 50 ஓவர்லயாவது ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு அந்த ஒரு பொசிஷன் கொடுத்து அவரை க்ரூம் பண்ணிருக்கலாம் அப்படிங்கறத என்னுடைய மைண்ட் செட். சோ ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஃபார்மட்லயாச்சும் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கணும். சுப்மன் கில்ல நான் வந்து இப்பவும் குறைச்சு எடை போடல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு காலத்துல அவர் அடுத்த கோலின்னு நாம பார்த்தோம். ஒரு 100 அடிக்கட்டா இருக்கட்டும். அந்த 100 வந்து அவர் வந்து ஒரு சுமாரான டீம்கிட்ட வந்து ஒரு கனடாட்டையோ இல்லைன்னா ஒரு பங்களாதேஷ்டையோ ஸ்ரீலங்காட்டையோ அடிக்கல. அவர் 200 அடிச்சது நியூசிலாந்து கிட்ட. நல்ல ஒரு பேட்டிங் கண்டிஷன் இந்தியன் ட்ராக்ல தான் அடிச்சாரு அப்படின்னா கூட அந்த மேட்ச்ல அவர் ஒரு முக்கியமான ஸ்கோரரா இருந்தார். ஓகேங்களா? ரொம்ப நல்ல ஒரு பேட்ஸ்மேன். அதே மாதிரி குரூஷியலான சேஸ் மேட்சஸ் நிறைய விளையாடி இருக்காரு. பட் இப்ப அவரு ஃபார்ம்ல இல்ல. நீங்க ஃபார்ம்ல இல்லாத ஒரு பிளேயரை கனா போய் டொமஸ்டிக் விளையாடிட்டு வாடான்னு சொல்றதுதான் அந்த பிளேயருக்கும் நல்லது. ஓகேங்களா? 2வது அவர் ஒரு கேப்டன்சி மெட்டீரியலா என்னால உண்மையிலே பார்க்க முடியல. ஒரு நாள்ல அவர் மறுபடியும் க்ரூம் பண்ணி வரலாம். ஏன்னா the team is giving the enough support for them. அண்ட் நீங்க இப்ப நீங்களே சொன்னீங்க கௌதம் கம்பீர் தலைமையில அப்படின்ட்டீங்க. ஏன்னா அப்படிதான் நமக்கும் ஒரு பிம்பம் வருது. கௌதம் கம்பீர் ஒரு கோச் தான். எத்தனையோ தடவை இந்தியன் டீம் போகும்போது அவங்களோட கோச் யாருன்னு கூட தெரியாம இருந்திருக்கு. பட் இப்ப கௌதம் கம்பீர்னு ஒரு ஆளுமை வரும்பொழுது அவரை கோச்சா இல்லாம ஒரு லீடராவே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சோ அந்த அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி. சோ அவரோட பேக்கிங் இருந்தா இவர் கண்டிப்பா மிளிர முடியும். பட் அவ்வளவு சப்போர்ட் கொடுத்து இப்பவே அவரை க்ரூம் பண்ணிட்டு வரணும்ன்ற அவசியம் இல்ல. நான் இப்பதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் இன்ஃபேக்ட் ரோஹித் சர்மா அவரோட 2 வயசு பெரியவர். அப்ப கூட விராட் கோலியை தான் கொண்டு வந்தாங்க. ரோஹித் சர்மாவும் லேட்டரான ஸ்டேஜ்ல தான் கொண்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது சுப்மன் கில் வயசுல சின்னவர். சோ நீங்க ருத்ராஜ் கெய்க்வாடுன்ற ஒரு நல்ல ஆல்ரெடி இன்பில்ட் கேப்டன் எபிலிட்டி ஏசியா கப் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. ஜூனியர்ஸ் டீம் வச்சு ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. நீங்க கேட்கலாம் அப்ப எல்லாமே சின்ன டீம் தானே வெங்கட்னா. பங்களாதேஷ் இருந்தாங்க, பாகிஸ்தான் இருந்தாங்க, ஆப்கானிஸ்தான் இருந்தாங்க. அவங்களும் அவங்களுடைய சின்ன பிளேயர்ஸ் அமிச்சாங்க. சோ அப்படி ஒரு காம்படிஷன் இருக்கும் பொழுது இவர் அங்க போய் ஹேண்ட்ஸ் டவுன்ல ஜெயிச்சுட்டு வந்தது சாதாரண விஷயம் கிடையாது. சாய் கிஷோர்ல அவ்வளவு அழகா யூட்டிலைஸ் பண்ணாரு. சோ அப்படி ஒரு பிளேயர் இருக்கும் பொழுது அவருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சுப்மன் கில் அட்லீஸ்ட் ஒரு ஃபார்மட்லயாவது ரெஸ்ட் பண்ண வைக்கிறது எனக்கு நியாயமான விஷயமா தோணுது. சார் இல்ல சார் வேர்ல்ட் கப்லயே ஆல்ரெடி சுமன் கில் வந்து ரிசர்வ் பிளேயரா தான் இருந்தாரு. அண்ட் தென் ஜிம்பாப்வே டூர்ல கேப்டன்சி பண்ணி 5க்கு 4 வின் பண்ணியும் கொடுத்திருக்காருல்ல சார். அதுல அதாவது ஜிம்பாப்வே டீம்ல வின் பண்ணதை நீங்க ஒரு கவுண்டா எடுத்துக்க முடியாது. அது புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்ப நீங்க ஒரு வேர்ல்டுக்கு நான் வந்து ஏசியன் கேம்ஸ் சொன்னேன். நீங்க ஏசியன் கேம்ஸ்ல இருக்கிற பிரஷரும் ஜிம்பாப்வேல இருக்கிற பிரஷரும் வேற வேற. ஒண்ணு. 2வது நீங்க வந்து ஏசியன் கேம்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கேப்டன்சி அவர் 4 வின் பண்ணியிருந்தா கூட இந்த போலிங் ஷஃபிள் டிசிஷன்ஸ்லாம் சில நேரங்கள்ல கொஞ்சம் கொஸ்டினபிளா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அவர் வந்து குஜராத் டைட்டன்ஸ் கொடுத்த கேப்டன்சியா இருக்கட்டும் அதுலயுமே கூட ஒரு பெருசா ஒரு பெரிய ஷைன் பண்ண முடியல. சோ அவர் வந்து ஒரு பக்கா கேப்டன் மெட்டீரியலுங்கிறத இந்த ஒரு 4 வெற்றியை வச்சு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஒருவேளை அதாவது நான் இப்பவும் பாருங்க நான் அந்த ஒரு மேட்ச் தோத்துட்டோமே அப்படி சொல்லல நான் அந்த வெற்றி தோல்வின்ற ஒரு பாயிண்ட்லயே ஜிம்பாப்வேல எடுக்கல. ஏன்னா we know hands down ஜிம்பாப்வேக்கு எதிராக நம்ம ஜெயிச்சிருவோம் நமக்கு தெரியும். பட் இவங்க சொல்ற ரீசன் வந்து ஒரு லாங் டேர்ம் கேப்டனா இவர் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு தான் எனக்கு நிறைய கொஸ்டின் இருக்கு. இப்ப KL ராகுல் மாதிரி ஒரு காலத்துல அவர் வந்து எல்லா பொசிஷன்லயும் ஆடுவாரு, கீப்பிங் வேற பண்ணாரு. இப்படி ஒரு இன்டிஸ்பென்சபிள் ஒரு எடுக்கவே முடியாத ஒரு பிளேயருக்கு நீங்க ஒரு கேப்டன்சியும் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. பட் கேப்டன்சி கொடுக்கறதுக்காகவே நான் சுப்மன் கில் உள்ள கொண்டு வரேங்கிறது என்னால இப்போ ஏத்துக்க முடியல. மோரோவர் அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கும்போது நீங்க இப்பவும் சொல்றேன் அவர் ஒரு 50 போட்டாரு தான். ஆனா ஜிம்பாப்வேக்கு எதிராக நடந்த மேட்சஸ்லயே பாருங்க அவருடைய ஷார்ட் செலெக்ஷன்ஸ்லாம் வாஸ் நாட் இஸ் பெஸ்ட். எதுக்காக சுப்மன் கில்ல எடுக்கிறோம்? காட்டு முட்டுன்னு சுத்தாம கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ்லயே விளையாடுவாரு அப்படிங்கிறதுக்காக தான் எடுக்கிறோம். பட் இப்ப அவருடைய பெஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதே சமயத்துல ருத்ராஜ் கெய்க்வாட் வேற லெவல்ல விளையாடிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு பிளேயர். அப்படி இருக்கும்போது அதுவும் அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு கேப்டன்சி இல்லங்கிறப்போ டெஃபினெட்லி ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு தான் ஒரு 100 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கணும். அந்த நடராஜன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி அதை பிக் பண்ணிருக்கலாமா சார்?
பஸ் நான் மறுபடியும் சொல்றேன், நட்ராஜ் பத்தி நம்ம ஊர் பிளேயருங்கிறதுனால நம்ம ரொம்ப பாசம் காட்டுறோம். அவரு டேலண்டட் இல்லைன்னு நான் சொல்லல, ஓகேங்களா? அவர் வந்து ஒரு பாடம். ஏன்னா நீங்க சொல்றது கரெக்ட் தான். நம்ம ஊர் பையன் அப்படிங்கறத விட அவர் வந்து எஸ்ஆர்ஹெச் அகைன்ஸ்டா நல்லா ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. இல்ல நான் அதுதான் வரேன், நான் அந்த பாயிண்ட் தான் வரேன். நீங்க வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது அவர் ஒரு நல்ல பாடம். ஏன்னா ஒரு நார்மல் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு லெஃப்ட் ஆர்ம் போலரா மறுபடியும் ஒரு டாப் பொசிஷன்ல வந்து நிக்கிறாருன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா அவருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இன்ஜுரி கன்சர்ன். இன்ஜுரி கன்சர்னுக்காக வேர்ல்டு கப்ல வைஸ் கேப்டனா இருந்து குரூஷியலா விளையாடி கடைசி ஓவர் போட்டு ஜெயிச்சு கொடுத்த ஹர்திக் பாண்டியாவுக்கே கேப்டன்சிக்கு 2 வருஷம் வெயிட் பண்ணுங்கப்பான்னு சொல்றோம். ஏன் நீங்க கேப்டனா எடுத்துட்டு போய் அவர் இன்ஜுரி ப்ரோன்ல ஒரு கை சுளுக்காய் ஒரு மேட்ச் உக்காண்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப வைஸ் கேப்டன் ஆறாரு. எத்தனை நாளைக்கு அந்த வைஸ் கேப்டனா இருக்காருங்கிறத பாக்கணும். நீங்க ஒரு பெரிய டோர்னமெண்ட்ல போகும்போது ரிதம் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, ஓகேங்களா? அதனாலதான் ஹர்திக் பாண்டியாவை நீ ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ண ஹர்திக் பாண்டியான்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது அவருடைய டிசிஷனா கூட இருக்கலாம். எனக்கும் ஒரு பர்சனல் கன்சைன் இருக்கு, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கூட அவர் இன்டர்னலா சொல்லிருக்கலாம். சோ ஹர்திக் பாண்டியாவுக்கு கண்ணுக்கு முன்னாடி இன்ஜுரிக்காக இப்படி நடக்கும்போது நீங்க நட்ராஜையும் பார்க்கணும். நீங்க நட்ராஜே வந்து நம்ம சேனல்ல பேசியிருக்காரு நினைக்கிறேன், பட் நான் இன்னும் சேனல் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அவர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, என்ன டீம்ல ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க, என்ன டீம்ல வந்து எனக்கு ஹிந்தி தெரியலன்னாலும் இந்த பாயிண்ட மென்ஷன் பண்ணாரு. கொஞ்ச நாள் அவரே கொஞ்சம் வில்லனா போர்ட்ரே பண்ணாலும் பண்ணுவாங்க, ஏன்னா ஹிந்தி கத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காரு மனுஷன், ஓகேங்களா? சோ எனக்கு ஹிந்தி தெரியலனாலும் நீ தனியாலாம் உட்காந்து சாப்பிடாது, எங்களோட லஞ்சுக்கு வந்து உட்காந்து சாப்பிடுன்னு கோலி சொன்னாரு. என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க, வீரேந்திர சேகாவா அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பேசுவாரு அப்படின்னு அவ்வளவு கிரெடிட் கொடுத்துருக்காரு இந்தியன் டீமுக்கு. ஆனாலும் அவர் பிக் பண்ணாம இருக்கிறதுக்கான ஒரே காரணம் அவருடைய இன்ஜுரி ஸ்ட்ரெயின். புவனேஸ்வர் குமார்னு ஒரு போலர், நல்ல போலர், அவர் நல்லா விளையாடினாரு. அதுக்கப்புறம் 2022 வேர்ல்டு கப்ல வந்து ஸ்லாக் ஓவர்ஸ்ல ரொம்ப சொதப்பினாரு. ஒரு கண்டினியூஸ் ரெயில் கொடுத்தாங்க. அவர் வந்து எண்ட் ஓவர்ஸ்ல என்னைக்குமே கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்தாரு. ஆரம்பத்தை சூப்பரா பண்ணாலும் மிடில் ஓவர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம். சோ அவருக்கே அதுக்கு முன்னாடி நான் சொல்றது அந்த ஒரு கண்டினியூஸ் ஸ்ட்ரைடு கொடுக்கறதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியுமே வெயிட் பண்ணாரு. அதாவது இங்கிலாந்துல ஒரு தடவை இந்தியா மொத்தமா சொதப்புனப்போ இங்கிலாந்துல ஒரு டெஸ்ட் சீரிஸ் விளையாடும் போது ஒரு மேட்ச்ல செஞ்சுரி போட்டு அதுக்கப்புறம் 5 விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்தாரு அந்த சீரீஸ்ல. ஹி பிளேட் வெரி வெல். ஆனாலும் அவருக்கு ரெஸ்ட் கொடுத்தாங்க, ஏன்னா அவருடைய ஷோல்டர் இன்ஜுரி. அதுக்கப்புறம் அவர் கம்பேக் பண்ணவே முடியல, ஏன்னா அவருக்கு பதிலா யாரு நீங்க ஒரு ஷமியை கொண்டு வந்தா ஷமி சூப்பரா போட்டாரு. அவருக்கு பதிலா நீங்க எந்த ஒரு ஃபாஸ்ட் பாலர் கொண்டு வந்தாலும் பும்ரா வேற லெவலில் வளர்ந்துட்டாரு. சோ அப்படி இருக்கும்பொழுது ஆப்வியஸ்லி உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மறுக்கப்படுகிறது. அதாவது மறுக்கப்படல, நீங்க வெயிட் பண்ணப்படுறீங்க. ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. சோ அதே பிரச்சனை தான் நட்ராஜ் கிட்ட. வருண் சக்கரவர்த்தி எனக்கு உண்மையிலே ஒரு சின்ன வருத்தம் தான், ஏன்னா அவர் ரொம்ப நல்லா போலிங் போடுறாரு. ஒரு காலத்துல வாஷிங்டன் சுந்தர் வந்து பெங்களூர்ல எல்லாரும் அடி வாங்கி இருந்தப்போ அவர் மட்டும் கம்மி எக்கனாமில போட்டிருந்தாரு. அதே மாதிரி இப்ப இவர் போடுறாரு. பட் அகைன் காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கு. வாஷிங்டன் சுந்தர் 2 ஃபார்மேட்ல இடம் பெற்றதே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம், ஏன்னா இஸ் அ வண்டர்ஃபுல் டேலண்ட். பட் அக்சர் பட்டேல் அப்படிங்கிற ஒரு டைட் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால அவருக்கு இப்போ ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கப்படுது. சோ இவர் விளையாடுவாரானே எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அதுக்கப்புறம் ஒன்டேல ஆடுவான்னு பார்த்தா குல்தீப் யாதவ் வந்துட்டாரு. சோ 3 லெஃப்ட் ஆர்மர்ஸ் இருக்காங்க. சோ தெர் இஸ் a big challenge for வாஷிங்டன் சுந்தர். பட் அவர் ஸ்குவாட்ல இருக்காரு. சோ ஸ்குவாட்ல இருக்கிற ஆல்ரெடி இந்தியாவுக்கு நிறைய மேட்ச சூப்பரா விளையாடி ப்ரூவ் பண்ண தேவையான மொமெண்ட்ஸ்ல அவே பிச்சர்ல 50 அடிச்ச வாஷிங்டன் சுந்தருக்கே இப்படி ஒரு சேலஞ்ச் இருக்குங்கிறப்போ வருண் சக்கரவர்த்தி வெயிட் பண்ணணும். அது அன்பார்ச்சுனேட். ஓகே சார், இப்போ இந்த T20 ஸ்குவாட் பெட்டரா இருக்கா இல்ல ODI ஸ்குவாட் பெட்டரா இருக்கா சார்? இல்ல பஸ், ரெண்டுமே அந்தந்த ஃபார்மேட்டுக்கு ஏத்த மாதிரியான ஸ்குவாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல ரியான் பராக்ன்ற ஒருத்தருடைய பிக்க தவிர அவர் நான் இப்பவும் சொல்றேன், அவர் ஒர்ஸ்ட் பிளேயர் நான் சொல்லல. பட் அவரை விட இன்னும் பெட்டரான பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கலாம். பட் அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, டவுன் தி ஆர்டர்ல ரியான் பராக் தானப்பா ப்ரூவ் பண்ணிருக்காரு. நீ சொல்ற வாஷிங்டன் சுந்தரையோ, சாரி வாஷிங்டன் சுந்தர், நீ சொல்ற சாய், நான் பிட் பண்ற சாய் சுதர்ஷனையோ ருத்ராஜ் கேக்வாடையோ டவுன் தி ஆர்டர்ல ஒரு டவுன் ஆர்டர் பேட்ஸ்மேனா இறக்க முடியாது. மிடில் ஆர்டர்ல டவுன் மிடில் ஆர்டர் அப்படி லோயர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா இறக்க முடியாது. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு பண்ற அன்ஜஸ்டிஸ்ன்ற ஒரு காரணத்துக்காக ரியான் பராக் இருக்காரு. பட் அந்த ரோலை நீங்க வாஷிங்டன் சுந்தருக்கே கொடுக்கலாம். இஸ் அன் ஆல்ரவுண்டர். வாஷிங்டன் சுந்தர் இஸ் நாட் ஜஸ்ட் அ போலர், இஸ் அ ஆல்ரவுண்டர். அவருக்கு ரியான் பராக்கான ரோலையே நீங்க கொடுக்கலாம். சூப்பரா ஹிட் பண்ணுவாரு. நியூசிலாந்து மேட்சஸ் நல்லா ஹிட் பண்ணிருக்காரு. ஒரு ஃபெயிலியர் உட்கார வைக்காம அவருக்கு ஒரு ஸ்ட்ரைடு கொடுத்தீங்கன்னா அவர் ரியான் பராகோட நல்லா விளையாடும். ஸோ இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ரியான் பராகோட பிக் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கே தவிர, அதுக்கப்புறம் தூபே அகைன் திரும்பி அதே புராணம் தான் நான் பாட போறேன். தூபே கடைசி மேட்ச்ல 27 ரன் சூப்பரா எடுத்தாரு 12-13 பால்ல. ஹேட்ஸ் ஆஃப். அதனால தான் நமக்கு ஒரு நல்ல லீடு கிடைச்சது. நம்ம 7 ரன் வித்தியாசத்துல ஜெயிக்கிறோங்கிறப்ப 23-24 ரன்னுங்கிறது பெரிய விஷயம் தான்.
பட் ஸ்டில் he is also overrated. அவரை ஏன் இன்னமும் டீம்ல பிடிவாதமா வச்சிருக்காங்கன்னா ஹர்திக் பாண்டியா இன்ஜுரி. சோ ஒரு இன்ஜுரி பிளேயர் எடுத்துட்டு போனா எவ்வளவு சேலஞ்சு பாருங்க. ஹர்திக் பாண்டியா இன்ஜுரி ஆற பட்சத்துல எனக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் வேணும் தான் அவர் வச்சிருக்காங்க. ஏன்னா தவுந்தியோட ஹிட் பண்றதுக்கு பிரியான் பாகரா வந்துட்டாரு ப்ரூவ்ட் பிளேயர். அப்ப இன்னமும் தூபே வச்சிருக்கிறதுக்கு காரணம் வந்து ஹர்திக் பாண்டியா ஒருவேளை மேட்சுக்கு நடுவுலயே இன்ஜுரி ஆயிட்டாருன்னா ஒரு 3வது போலர் தேவை. ஏன்னா 2 ஃபாஸ்ட் பவுலரோட தான் போறோம், 3 ஸ்பின்னர் எடுத்துட்டு போறோம். அந்த ஃபார்முலா நல்லா கேட்டுக்கங்க. ஸ்ரீலங்கால 2 ஃபாஸ்ட் பவுலர், ஹர்ஷதீப் கூட யாராவது ஒருத்தர், சிராஜ் இருக்கலாம் இல்ல யாராவது ஒருத்தர், 2 ஃபாஸ்ட் பவுலர் 3 ஸ்பின்னர் தான் போவாங்க. அப்ப அந்த 3வது ஃபாஸ்ட் பவுலர் யாரு? ஹர்திக் பாண்டியா இருக்கிற T20ல ஹர்திக் பாண்டியா இருந்தது. 50 ஓவர்ல யார் அந்த ரோல பண்ண போறான்னா ரியான் இது தூபே மைட் பி டூயிங் தட் ரோல். இல்ல 50 ஓவர்ல இல்லப்பா பெரிய ஃபார்மேட் பா, ஏன்னா 3வது ஃபாஸ்ட் பவுலர் 3 ஃபாஸ்ட் பவுலர் வரையும் போகலாம். சோ இந்த கன்ஃபியூஷனுக்காகத்தான் தூபே டீம்ல இருக்காருன்றது என்னோட தாட். பட் தூபே இஸ் அகைன் a little overrated. ஸ்ரேயஸ் ஐயரோட வருகை எப்படி சார் இருக்கும்? 50 ஓவர் இருக்காங்கல்ல, அவரோட வருகை எப்படி இருக்கும்? அதாவது மறுபடியும் கம்பீரோட ஒரு சொல்லுங்க. கம்பீர் கோச்சிங் பண்ணதுனால தான் இவரோட வருகையுமே இந்த என்ட்ரியுமே கிடைச்சிருக்கும். ஆமா சரி, அதாவது மறுபடியும் கம்பீரோடைய ஒரு ஆளுமை அப்படின்னு நான் சொல்லுவேன். பஸ் நான் மறுபடியும் இதை வந்து ஒரு ஃபேவரட்டிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு ராங் வேர்டா சில இடங்களை பார்க்க. அஃப்கோர்ஸ் அது ராங் வேர்ட் தான். பட் நீங்க இன்னொரு விஷயம் பார்க்கணும். நீங்க வந்து ஃபேவரட்டிசம் இஸ் நாட் ஆல்வேஸ் ராங். இப்போ நீங்க வந்து தோனியை ஒரு பெஸ்ட் கேப்டன் எல்லாருமே ஒத்துக்கிறோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் இஸ் ப்ரூவ். சில நேரங்கள்ல அவர் என்ன பண்ணுவாரு, இந்த பக்கம் சஹல், அந்த பக்கம் ஜடேஜா, இல்ல இந்த பக்கம் அஸ்வின், அந்த பக்கம் ஜடேஜா இருக்கும்போது யூல் கோ ஃபார் ஜடேஜா. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிட்னஸ் காரணம், அவர் வந்து அவருடைய ஃபீல்டிங் காரணம், அவருடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் ஓகே தான், இல்லைன்னு நான் சொல்ல. பட் ஆரம்ப காலத்துல ஜடேஜா வாஸ் நாட் அ ஸ்டார். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பிலோ பாரா தான் இருந்துச்சு. அப்ப தோனி தான் அவரை இல்ல ஐ சி சம் டேலண்ட், மத்தவன் பார்க்காத ஒரு விஷயத்த ஆன் ஃபீல்ட்ல நான் இவன்ட்ட பார்த்திருக்கேன் அப்படின்னு அவரை பேக் பண்ண தோண்டுதான் அவர் இவ்வளவு பெரிய பிளேயரா வந்தது. இந்த ஒரு T20 வேர்ல்ட் கப் 2024 தவிர அதுலயுமே இங்கிலாந்துக்கு எதிரான மேட்ச் ஏதோ ஒரு மேட்ச் ஒரு க்ரூஷியல் ரன்ஸ் அடிச்சார், ஓகேங்களா. ஆனா அதை தவிர்த்து வேற எந்த டோர்னமெண்ட்லயுமே அவர் ஒரு கண்டினியூஸ் ஃபெயிலியர் பர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. அவர் ஒரு காலத்துல நல்ல ஒரு பிளேயரா ஃபார்மேட் ஆனதுக்கு அப்புறம், அது ஒரு ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் 2016, 17, 15 கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவருடைய ஃபார்ம்ல காமிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் he was a crucial player all through. அவர் வந்து பாத்தீங்கன்னா 1-2 சூப்பரான விக்கெட் எடுத்துருவாரு, இல்லையா ரன் அவுட்ல 2 ரன் அவுட் எடுப்பாரு குரூஷியலா. அவர் ஒரு எண்ட்ல ஃபீல்டரா வச்சு ஒரு குரூஷியலான பிளேஸ், ஒரு பேட்ஸ்மேன் நீங்க தான் அடிச்சுனே இருப்பான் அப்படின்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நீங்க ஒரு ஃபீல்டரா வச்சா அந்த பேட்ஸ்மேன் அப்செட் பண்ணி அவுட்டே பண்ணலாம். சோ சச் எ பிளேயரா அவர் வந்தாரு. அதுக்கு காரணம் என்ன, நம்ம பார்க்காத ஒரு டேலண்ட்டை இவர் அந்த ஒரு பிளேயருக்குள்ள பார்த்துருப்பாரு. சோ ஃபேவரட்டிசம் இஸ் நாட் ஆல்வேஸ் ராங். எப்ப ராங்னா, ராபின் சிங்னு ஒரு பிளேயர், அவர் வந்து பாத்தீங்கன்னா 22, 24 வயசுலயே இந்தியன் டீமுக்கு விளையாட போனப்போ இன்னொரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், அவர் வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இருந்தார், கபில் தேவ்ல இன்னொருத்தர், அவர் வந்து ஒரு கொஞ்சம் சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனால அவரை டீம்ல இருந்து ரெஸ்ட் கொடுத்திருந்தாங்க. அது நியாயமான விஷயம், அது இன்சல்ட்டும் கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் நல்லா விளையாடலன்னா நீ போய் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆட்டுவான்னு சொல்றது டிராப்பிங்ன்ற வேர்டு வந்து புரிய வைக்கிறதுக்காக சொல்றாங்க தவிர இட்ஸ் நாட் அ பேட் வேர்ட். உனக்கு ஒரு பிரேக் தேவை, நீ போயிட்டு வான்னு சொல்றது தப்பே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அப்ப கேப்டனா இருந்தவர் என்ன பண்ணாரு, என்னுடைய நண்பன் இப்ப டீம்ல இல்ல, அதுக்கு பதிலா ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரா உன்ன கொடுத்திருக்காங்க, உனக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்க மாட்டேன்னு சொல்லியே கொடுக்காம இருந்தாரு. ரொம்ப தப்பு. அப்படி இருந்தாதான் தப்பு. ஆனா எனக்கு இந்த பிளேயர் ஐ சீ சம் டேலண்ட் இன்னும் அவரை கொண்டு வர நினைக்கிறது தப்பு கிடையாது. சோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஸ்ரேயாஸ் ஐயர் உள்ள வந்திருக்காரு. பட் அவருக்கு பொட்டன்ஷியல் இல்லையானா டெஃபினட்டா ஸ்ரேயாஸ் ஐயருக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. இதே ஸ்ரீலங்கன் ட்ராக்ல நல்ல நல்ல மேட்சஸ் விளையாடி இருக்காரு. இன்ஃபேக்ட் நியூசிலாந்து பிச்சர்ஸ்ல நல்ல நல்ல மேட்சஸ் விளையாடி இருக்காரு. பட் அவர் இப்ப டொமஸ்டிக் போயிட்டு வந்திருக்காரு, ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஐ திங்க் ஹி வில் ப்ரூவ் வெரி வெல். பட் அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரூவ் பண்ணணும் அவரோட எபிலிட்டியை. ஒரு நல்ல குட் பால்ஸுக்கு அவுட் ஆறாரு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் அந்த குட் பால்ஸ் கூட நீங்க டாக்கிள் பண்ண தெரியணும். நீங்க குட் பால்ஸ்க்கு அவுட் ஆறாரு, நீங்க வந்து குரூஷியலா ஒரு 4 மேட்ச்ல நீங்க மெயின் விக்கெட் லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேர்ல்ட் கப் ஃபைனல் அவர் அவுட் ஆனது எவ்வளவு பெரிய லாஸ் ஆச்சு. சோ அப்படி நாம எடுத்துக்க முடியாது. சோ இஸ் டெஃபினெட்லி அ டேலண்ட். ஆனா அவர் கம்பேக் கொடுத்ததுக்கு ரீசன், அவரை க்ளோஸா வாட்ச் பண்ண கௌதம் கம்பீர் ஹஸ் ஃபவுண்ட் சம்திங் இன் ஹிம். பட் அகைன் ஐ see a little bit of அவரை விட பெட்டர் டேலண்டா ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்காரு. நான் திரும்பி அதே பாயிண்ட் தான் நினைப்பேன். சாய் சுதர்ஷன் இருக்காரு. சோ அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இவர் கொடுத்தது அப்படிங்கிறது வந்து ஈவன் ஐ ஹேவ் திஸ் குவெஸ்டன். பட் மறுபடியும் இதே பாயிண்ட்ல போய் நிக்காதீங்க, அந்த ஜாதிங்கிற விஷயத்த போய் நிக்காதீங்க. நம்ம ஊரு தமிழ்நாடு இன்னுமுமே இந்த பாயிண்ட் நீங்க எடிட் பண்ணாம போடணும். இன்னுமுமே நிறைய பிளேயர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் நாட் ஜஸ்ட் இன் கிரிக்கெட், இன் எனி ஃபார்ம்.
ஒருத்தர் ஜெயிச்சா ஒருத்தர் சாதிச்சா அவர் இந்த ஜாதிக்காரரா நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்ற மைண்ட் செட் தமிழ்நாட்டுல மட்டும் தான் இருக்கு. நான் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன். ஆந்திரால கிடையாது, தெலுங்கானால கிடையாது, கர்நாடகால கிடையாது. உங்க பிளேயர், அதாவது உங்க ஊர்ல இருந்து ஒரு பிளேயர், இன்ஃபேக்ட் சாய்னா நேவால் எடுத்துக்கோங்க பேட்மிண்டன்ல. சாய்னா நேவால் ஆக்சுவலா தெலுங்கே கிடையாது. ஆனா அவங்க ஆந்திர பிரதேஷ்ல இருந்து தான் போனாங்க. அவங்களுக்கு ஆந்திரால இருக்கிற சப்போர்ட் தெரியுமா உங்களுக்கு? பிவி சிந்துக்கு இருக்கிற அதே சப்போர்ட் அவங்களுக்கு உண்டு. சுரேஷ் இது சாரி ராய்டுக்கு இருக்கிற அதே சப்போர்ட் அவங்களுக்கு உண்டு. சோ அப்படி ஒரு சப்போர்ட்டை ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டுல இருந்து கொடுக்கும் பொழுதுதான் நம்ம தமிழ்நாடு பிளேயர், ஆல்ரெடி ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்கு, அதெல்லாம் மீறி நம்ம தமிழ்நாடு பிளேயருக்கு நான் பஞ்ச் பண்ணி வரணும்ன்ற ஒரு உத்வேகம் கிடைக்கும். ஆனா நம்ம ஊர்ல கேஸ்ட் மீறி அந்த ஒரு சப்போர்ட்டை கொடுக்கறதே இல்ல. சோ நான் என்ன சொல்ல வரேன், மறுபடியும் அதே கேஸ்ட் பாயிண்ட் ஸ்ரேயாஸ் ஐயரோட செலெக்ஷன்ல எடுக்காதீங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் செலக்ட் ஆனதுக்கான ரீசன் கௌதம் கம்பீர் அவரை பேக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர்கிட்ட இம்மென்ஸ் டேலண்ட் இருக்குன்னு பாக்குறாரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், சுப்மன் கில்லுக்கு முன்னாடியே கேஎல் ராகுலுக்கு ஈக்குவலண்டா அடுத்த கேப்டன்சி மெட்டீரியல்னு பார்க்கப்பட்டவர் ஸ்ரேயாஸ் ஐயர். புரியுதா உங்களுக்கு? he was in the captain's race way ahead. சுப்மன் கில்லுக்கெல்லாம் முன்னாடி, ஸ்கைக்கெல்லாம் முன்னாடி. எப்பன்னா ஓகே அடுத்த கேப்டன் ரோஹித் சர்மா, அதுக்கு அடுத்த கேப்டன் பாண்டியா ஃபார் ஷார்ட்டர் ஃபார்மேட், லாங்கர் ஃபார்மேட் கேஎல் ராகுல் இல்லைன்னா ஸ்ரேயாஸ் ஐயர்னு யோசிச்சிருந்தாங்க. அப்புறமா தான் அவரோட ஃபார்ம் போச்சு. இப்ப திருப்பி டொமஸ்டிக் வந்திருக்காரு, விளையாடி இருக்காரு, ஐபிஎல் நல்லா ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஐ திங்க் he will make wonders. ஓகே சார். இப்போ 3 ஓடிஐ 3 T20 நடக்குது. இதுல எத்தனைக்கு எத்தனை வின் பண்ணுவோம்? 2:1 நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிருவோம் பாஸ். ஒன் டேல அவங்க நம்மள தோக்கடிக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியே நான் பார்க்கல. ஏன்னா ஒன் டே ஒரு பெரிய ஃபார்மேட், அதுவும் அதுல மறுபடியும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோலி, அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா எல்லாம் உள்ள வராரு, கேஎல் ராகுலுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படும். ஸ்ரேயாஸ் ஐயர் இருக்காரு, ஆனா அவரையும் பேட்டிங் லைன் அப்ல வச்சிருவாங்க, கண்டிப்பா வைப்பாங்க. பந்த் இருப்பாரு, இவர் வரமாட்டாரு. சோ ஐ மீன் பந்தா இல்லைன்னா கேஎல் ராகுலான்ற கேள்வி அங்க எழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2 பேர் கீப்பர். எனக்கு தெரிஞ்சு பந்துக்கு ஒரு 2 மேட்ச் ரெஸ்ட் கொடுத்துட்டு கேஎல் ராகுலுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். அதுதான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ ஒரு 1 டவுன் ஆடுப்பா, இல்ல டவுன் தி ஆட, ஏன்னா அவர் டவுன் தி ஆடும் நல்லா விளையாடுவார் பாத்துக்கோங்க. சோ டவுன் தி ஆர்டர் ஆடுப்பா, ஏன்னா ஷார்ட்டர் ஃபார்மேட்ல நான் வந்து பந்தை தான் யூஸ் பண்ண போறேன், நான் சஞ்சு சாம்சன் யூஸ் பண்ண போறது இல்ல. சோ நீ வந்து ஒன் டேல உனக்கு அதிக டிரைவ் கொடுக்குற அப்படின்னு கொடுக்கலாம். ஏன்னா இதே ஸ்ரீலங்கால ஏசியா கப் நடக்கும்போது கோலியோட சூப்பரான செஞ்சுரி பார்ட்னர்ஷிப் போட்டார், ஞாபகம் இருக்கா? பாகிஸ்தானுக்கு எதிராக. சோ கேஎல் ராகுலுக்கு கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மறுபடியும் கொடுக்கப்படும். சோ ஓடிஐல நான் 3 out of 3 எதிர்பார்க்கிறேன். ஏன்னா they are not very strong, but one fine day ஜெயிச்சாங்கன்னா then credits to ஸ்ரீலங்கா தான் நான் சொல்லுவேன். பட் T20ல I see it as 1-2. இந்தியா 2, அவங்க 1 ஜெயிப்பாங்க. ஸோ 2:1 நான் பாக்குற சக்சஸ் ரேஷியோ. கண்டிப்பா ரெண்டுமே டோர்னமெண்ட் நம்ம கப் அடிச்சிருவோம். பட் அது 2:1 இல்ல 3 வாஷ் அவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் டே வாஷ் அவுட், T20ல ஒரு மேட்ச் அவங்க ஜெயிக்க வாய்ப்பு. ஓகே சார், பாப்போம் சார். கம்பீரோட ஃபர்ஸ்ட் சேலஞ்ச வந்து அவர் ஃபேஸ் பண்ண போறாரு ஸ்ரீலங்கன் டூர்ல இருந்து. சோ அவர் ஒரு டீமை பிக் பண்ணி எடுத்துட்டு போறாரு. இந்த டீம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகி எந்த அளவுக்கு கப் அடிச்சு அவருக்கு பெருமை சேர்க்கிறாங்க, காம்பீர் வந்து இந்தியன் டீமுக்கு எந்த அளவுக்கு பெருமை சேர்க்கிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.